நம்ம இன்றைக்கி எறா செய்வோம். 3/4 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம், மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறட்டும். 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பயிறு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகா ஒரு 3 எடுத்து வச்சுக்கிறேன். எள்ளு எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் கிட்ட எள்ளு எடுத்து வச்சுக்கிறேன். மல்லி, ஜீரகம், கடலைப்பயிறு, காஞ்ச மிளகா, எள்ளு சேர்த்து நம்ம இதை ஒரு பொடி செஞ்சுருக்கோம். இது வந்தது போதும். இதை நம்ம ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடி செஞ்சுக்கலாம். இது ஆறிடுது. இதை நம்ம வந்து பொடி செஞ்சு கொண்டு வந்துடலாம். பொடி செஞ்சு கொண்டு வந்துட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு தாளிச்சிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன சீரகம், பெரிய சீரகம், அந்த பிரியாணி எல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நறுக்கி வச்சா 2 பெரிய சைஸு வெங்காயத்தை நான் சேர்க்குறேன். நம்ம வதக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வதக்கலாம். பொடியான வச்சு தக்காளி பழம் சேர்த்து நம்ம இதை வதக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வதக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கிடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து போட்டுக்கிறோம். ஸ்பூனு கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம். தூள் போட்டு எறாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். நான் பன்னீரை வந்து பொடி செஞ்சு போகிறேன். ஒரு 50 கிராம் பன்னீர் எடுத்து நம்ம அதை பொடி செஞ்சு கொண்டு வந்துடலாம். ஆமாம், இறாலே கொஞ்சம் தண்ணி விடும். பொடி செஞ்சு வச்சு வந்து அந்த பன்னீர் அதை வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம். அதே போட்டு பன்னீரை போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். நம்ம இது கூட கொஞ்சம் தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு காரெல்லாம் பார்த்துங்க, உப்பு டேஸ்ட்டு பார்த்துங்க. சும்மா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டா பன்னீர் பிரான் ரெடி ஆகும். ஏன்னா சூப்பராக சுவையாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள்.